வெல்கம் டு பொற்கொடி சமையல் விளாக். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நமக்கு சீசனுக்கு கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு தாங்க சூப்பரான ஒரு அசத்தலான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். மாங்காய் பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாங்காயை எடுத்து வச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்குவோம். இதில் ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு கப் துவரம் பருப்பு அதில் சேர்த்துட்டேன். அதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5-6 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா இதில் மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்கிறனால நீங்கள் தக்காளி சேர்க்காமல் கூட விட்டுறலாம். மாங்காய் புளிக்க நார்மலாக இருக்குதுன்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். அதை இப்போ நான் 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம். அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயிலே பிரட்டி விடணும். மாங்காய் இந்த மாதிரி வதக்கி நம்ம வேக வைக்கிறப்ப நல்லா அந்த டேஸ்ட்டும் அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் இந்த மெத்தடை நான் 2 இதாக பிரித்து நான் இப்படி செஞ்சுருக்கேன். இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மாங்காய் நீங்கள் பருப்போடையே வேக வச்சு எடுத்துக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் தாளிச்சும் கொட்டிக்கலாம். 2 மெத்தடாகவும் தாராளமாக செஞ்சுக்கலாம். மாங்காய் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாங்காய் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மாங்காய் 5 நிமிஷம் தாங்க வேகும். அதனால் சட்டுன்னு வெந்துடுறதுனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் நீங்கள் குக்கர்லேயும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மாங்காவை நல்லா வாசமாக இருக்குது. மாங்காய் யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் சாம்பார்லாம் வச்சா எல்லாருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மாங்காய் அந்த சீசனுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஒரு 5 நிமிஷம் மாங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா குழைய வெந்துருச்சு மாங்காய். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் நல்லா பருப்பு மாங்காவும் சேர்க்கறனால சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு, அதனால் நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணான்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த துவரம் பருப்பை இது கூட சேர்த்தாச்சு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுறலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அந்த சாம்பார் தூள் சேர்த்துருக்கனால அது ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொதி விடுவோம். ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம பருப்பை இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. மாங்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான டக்குன்னு செய்யக்கூடிய நம்ம மாங்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட சாதத்தில் நெய் சேர்த்து இந்த மாங்காய் பருப்பு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டானது. நீங்கள் சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மதியான லஞ்ச் ரெசிபிக்கு நீங்கள் இதை சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே பாய்ங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் பொற்கொடி சமையல் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.